Welcome back to another vlog, guys. So today's recipe, mutton gravy or mutton masala, whatever it is. So இன்னைக்கு mutton masala mutton gravy தான் நம்ம பண்ண போறோம். So let me start the video. So guys, குக்கரில் 1 கிலோ மட்டன் வேக வச்சது கரெக்டாக ஒரு 5 விசில் எடுத்தது நல்லா வெந்துடுச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் நல்லி கூட வாங்கியிருக்கேன். ஸோ 1 கிலோ மட்டன் நம்ம நல்லா மசாலாலாம் போட்டு வேக வச்சாச்சு. இனி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட். ஸோ பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகு போட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பூண்டு துருவினது, கிரேட்டர் அண்டு கொஞ்சம் மீதி இருந்த பூண்டு அப்படியே போட்டோம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது நல்லா வதங்கினதும் நம்ம புதினா ஒரு கொத்து அப்படியே ஆட் பண்ணுறோம். புதினா நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி, இது சின்ன தக்காளி, ஸோ அதனால் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ மூடி வச்சு வதக்கி விட்றலாம். ஸோ கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி வச்சு இதுவும் வதங்கிச்சு. ஸோ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அண்ட் மட்டன் மசாலா போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறோம். இதில் சிக்கன் ஸ்டாக்கும் ஒரு 1/2 கப் தண்ணி கிளாஸில் கப்பு. ஸோ கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்றலாம். அது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சதில் மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு மசாலா மாதிரி வேணும்னா அதோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறதுனால இதில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கூட லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நல்லா குக் ஆகிட்டுருக்கு. மல்லி இலை தூவியாச்சு. ஸோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். சின்ன பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சின்ன பீஸும் அதோட ஒரு சின்ன பல் பூண்டு. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல் டேஸ்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த குக்கரில் அந்த கறியெல்லாம் வேக வச்சது வேறு லெவலில் இருக்குது. So hope you guys are enjoy the today's mutton vlog. See you next vlog. Till then, bye bye.